يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ذنوبنا எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னித்தருள்வாயாக. வசப்பித்த அக்தாமனா உன் வழியில் எங்கள் பாதங்களை நிலைப்படுத்தி வைப்பாயாக. வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன் உன்னை நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த பாவம் மன்னிப்பிற்காக வேண்டி இந்த துஆவின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹ்விடத்துல நீங்க இப்படி தௌபா செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் இப்படி நீங்க தௌபா செய்யுங்க. அல்லாஹ் யாருக்கெல்லாம் தன்னுடைய மன்னிப்பை மிக விரைவாக வழங்குகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். யாருடைய பாவத்துல அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னா, யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய சகோதரனுடைய தனக்கு தன் சகோதரன் செய்த ஒரு துரோகத்தை மன்னித்து வாழ்கின்றாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். யாரு தன்னுடைய பெற்றோர்களிடத்துல பணிவோடும் மிகுந்த மரியாதையோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். யார் தன்னுடைய இரத்த உறவுகளை சொந்த பந்தங்களை ஆதரித்து சேர்த்து வாழுகின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக எண்ணற்ற விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வினுடைய அருள்மறையான திருக்குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்கிற இது சாதாரணமான ஒரு வேதம் அல்ல, நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இந்த குர்ஆனை பற்றி நபி அவர்கள் சொல்வார்கள், இது அல்லாஹ்வினுடைய வேதம், இது அல்லாஹ்விடத்தில் அருளப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எண்ணற்ற சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் என்பது எப்படிப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒற்ற வார்த்தையில் அல்லாஹ் முடிக்கிறான், இறைவனை போன்றவைதான் அல்லாஹ்வினுடைய குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறை வசனங்கள். அல்லாஹ்வை போன்றதுதான் குர்ஆனில் நாம் ஓதக்கூடிய ஆயத்துகளும் இறை வசனங்களும் இறைவனை போன்றவையே இறை வசனங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் பேசுறான். அலிஃப் லாம் மீம் ரா என்பதாக ஒரு அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், தில்க ஆயாத்துல் கிதாப். எதை பத்தி? குர்ஆனினுடைய வசனங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். தில்க ஆயாத்துல் கிதாப், இந்த இவைகள் இறை வேத வசனங்களாகும் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். தில்க ஆயாத்துல் கிதாப், இது மனிதர்கள் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, இது பெரும் பெரும் கவிஞர்களோ புலவர்களோ விஞ்ஞானிகளோ அறிவாளிகளோ எழுதப்பட்ட இறை வசனங்கள் அல்ல. ஏன் இன்னும் சொல்ல போனா நபிமார்களோ மலக்குமார்களோ உருவாக்குற வசனம் அல்ல. தில்க ஆயாத்துல் கிதாப், இது இறைவனின் வேத வசனங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இது நேரடி அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். சொல்லுவாங்க, எவர் ஒருவர் குர்ஆன் ஓதுகின்றாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார் என்பதாக சொல்லப்படும். ஏன்னா அல்லாஹ் பேசுறான், குர்ஆனின் மூலமாக நம்மிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். எனவே அல்லாஹ் சொல்றான், தில்க ஆயாத்துல் கிதாப், இது இறை வேத வசனங்கள். அப்பனா இது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டு அடுத்து சொல்றான் நபியை பார்த்து, வல்லதி உன்சில இலைக்க மின் ரப்பிக்கல் ஹக். நபியே, உம்முடைய இறைவனிடம் இருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட உண்மையான வேதம் இதுதான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மின் ரப்பிக்கல் ஹக், இது உன்னுடைய இறைவனிடத்திலிருந்து உனக்கு இறக்கி வைத்த உண்மையான வேதம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இதில் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளுமே
அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்களிடத்துல போய் இந்த குர்ஆனை எத்தி வச்சாங்க. இப்படிப்பட்ட குர்ஆனினுடைய வசனங்களை, குர்ஆனினுடைய ஆயத்துக்கள் அவங்களுக்கு வகையாக இறக்கப்பட்டது இல்ல. வகையாக இறக்கப்பட்டோன்னு இதை போய் அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த குறைஷியர்கள், அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆனினுடைய அந்த நளினமான அந்த நடைமுறைகள், அந்த வார்த்தைகள், அது இருக்கக்கூடிய அந்த அறிவான சொற்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இது ஒண்ணு நேரடியா இறைவனிடத்துல இருந்து முகம்மதுக்கு வரல. முகம்மது அவருடைய கற்பனையை தான் நமக்கு சொல்றாரு. முகம்மது அவருடைய உள்ளத்தில் உதிக்கக்கூடிய கற்பனையான விஷயங்களை தான் நம்மள்ட்ட வந்து சொல்றாரு என்பதாக எல்லாம் என்ன செஞ்சாங்க, சொல்லி வந்தாங்க. அதை பொய்மைப்படுத்துவதற்காக வேண்டிய இந்த வசனத்தை எல்லாம் அனுப்பி வச்சான். இந்த வசனத்தை எல்லாம் இறக்கினான். வல்லதி உன்சில இலைக்கம் ரப்பிக்கல் நபியே, இது உம்முடைய இறைவனிடம் இருந்து உமக்கு இறக்கி வைத்த உண்மையான வேதம் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, வலாக்கின்ன அச்சரன்னாசிலா யுமினூன், பெரும்பாலான மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காண்பித்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, இறைவனை போன்றதுதான் அவனுடைய இறை வசனங்களும். எப்படி நாம அல்லாஹ்வை அஞ்சுகின்றோமோ, எப்படி நாம அல்லாஹ்விற்கு அடிபணிகின்றோமோ, எப்படி நாம அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறோமோ, அதே போன்று இந்த இறை வசனங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். எங்கேயாவது குர்ஆன் ஓதப்பட்டது அப்படின்னு சொன்னா அதை செவிதாழ்த்தி கேட்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்கு குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது, வேற இல்லை, அங்கு ஒரு கூட்டமாகவோ அல்லது என்ன செய்யறாங்க தனியாவோ ஒரு குர்ஆன் ஓதப்படுது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அதை காது கொடுத்து கேட்கணும். இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எத்தனையோ கடைகள்ல என்ன செய்யறாங்க, வாரத்துல ஒரு முறை என்ன செய்வாங்க, அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய இமாம்களையோ அல்லது முஅத்தின்களையோ அழைத்து எங்க கடையில வந்து யாசின் ஓதுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. கடையில வந்து யாசின் ஓதுங்கன்னு கூட்டிட்டு போவாங்க, ஒரு பரக்கத்துக்காக வேண்டி. வாரத்துல ஒரு முறை கடையில என்ன செய்யலாம், ஒரு குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதும் பொழுது இந்த பரக்கத்து கிடைக்கும், இல்ல யாசின் சிறந்த சூறா. இப்ப கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இமாம் போறாரு. போன உடனேயே அந்த கடை முதலாளி என்ன செய்யறாருன்னா, நீங்க உட்காந்து ஓதுங்க. அவர் பாட்டுக்கு உட்காடுறாரு, அவர் பாட்டுக்கு ஓதுறாரு. இவர் பாட்டுக்கு இவர் வியாபாரத்தை பார்க்கிறாரு, வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட பேசுறாரு, இவருடைய தொழிலை பார்க்கிறார், இவருடைய வியாபாரத்தை பார்க்கிறாரு. அங்க யாசின் பாட்டுக்கு அவர் ஓதிட்டு இருக்கிறாரு. ஓதி முடிச்சோம் 100 50 காசு. இப்ப யாசின் சூறாவினுடைய மதிப்பு அந்த இடத்துல போயிடுச்சு. தயவு செய்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாரையும் கடை கூப்பிடாது, நீங்களே கூப்பிட்டு வினைய வாங்கி உள்ள உட்கார வச்சுக்கிற மாதிரி. இறைவசனங்கள் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேட்பவனே சிறந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னா, என்னுடைய வேதங்கள், என்னுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் யாருடைய உள்ளம் நடுங்குகிறதோங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், நடுங்கணும். குர்ஆனினுடைய வசனங்கள் எங்க ஓதப்படுதோ அதனுடைய அர்த்தம் புரியுதோ இல்லையோ அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வே சொல்றா, இறைவனை போன்றதுதான் இறைவசனங்கள். அப்ப அல்லாஹுவை போன்றதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது கண்ணியம் கொடுக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அது கொடுக்கல அப்படின்னு சொன்னா இதை செய்து கூப்பிடாது, எந்த இமாமையும் கூப்பிட்டு ஓதுன்னு சொல்லாத. சம்பிரதாயம், சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் என்ன செய்யப்படுது, இன்னைக்கு வாரத்துல ஒரு நாள் இமாம்களை கூப்பிட்டு கடையில உட்காந்து ஓத விட்டு வேடிக்கை பார்க்கணும். அதை கவனிக்கிறது கிடையாது. அவரா ஒரு நேரம் அவரா முடிச்சு அவரா எந்திரிச்சு வந்துடணும். வேற வழி இல்லாத ஒரு சூழல்ல நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி இறைவசனங்கள்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. இது மாதிரி இறைவசனங்களுக்கு உண்டான கண்ணிய குறைவாக நடக்காதீங்க. முடிந்த வரைக்கும் நீ உட்கார்ந்து ஓதிக்க, உன் குர்ஆன் எடுத்து உன் கடையில நீ ஓதுறதுதான் பரக்கத்து இருக்கு. அடுத்தால் வந்து ஓதுறதுலாம் பரக்கத்து இல்லை. நீ ஓத கத்துக்கணும், உனக்கு தெரியணும். உட்கார்ந்து கல்லால உட்கார்ந்து துஆ செய்ய. நிறைய ஓதி பழகி கொள்வது, குர்ஆனினுடைய வசனங்களை தானே ஓத வேண்டும். அதுல கண்ணியம் இருக்க வேண்டும். நாம ஓதுனாலும் கண்ணியமா ஓதணும், மற்றவர்கள் ஓதினாலும் அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எவர் ஒருவர் அதிகமாக குர்ஆனை ஓதுகின்றாரோ, எவர் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுறார், அவர் அரபியில ஓதுனாரு, அரபி தெரியல, தமிழினுடைய அந்த அர்த்தங்களை படிச்சிருக்கிறார். அரபி ஓத தெரியல, அந்த அரபிக்கு உண்டான அர்த்தம் தமிழ்ல இருக்கும். தமிழ்ல அதை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்ய போறான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு வழங்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக மற்றொரு ஹதீஸினுடைய அறிவிப்புகளில் நாம் பார்க்கின்றோம்.
குர்ஆனை அதிகமாக ஓதுவதால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குது. ரப்பனா கஃபிர் லனா துனூபனா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு நாம சொல்றோமே, அந்த மன்னிப்பு அல்லாஹ் வழங்குறான். இரண்டாவது, ஹஜ்ரத்னா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பணப்பை ஒரு பணம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பை ஒண்ணு கீழே கிடந்து நான் எடுத்தேன். அந்த பையை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன், முடிச்சு போட்டுருந்துச்சு. அதை திறந்து பார்த்தா அதுல ஒரு 100 தீனார்கள் பணம் காசு இருக்குது. இதை நான் என்ன செய்யட்டும் சொல்லி கேட்கிறான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை கொண்டுட்டு போய் யாருடையது என்பதாக அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவர் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல, சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடிய இடங்கள்ல வந்து அறிவிப்பு செய்யறாரு, இந்த மாதிரி ஒரு பை ஒண்ணு இருக்குது, யாரும் விட்டுருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லி. யாரும் எந்த பதிலும் சொல்லல. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் என்ன செய்யட்டும்? 1 வருடம் அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 1 வருஷத்துக்கு அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 1 வருஷம் அறிவிப்பு செய்யறாரு, யாரும் வந்து வாங்க வரல. மீண்டும் 2வது வருஷம் ஆரம்பத்துல வந்து கேட்கிறாரு, மீண்டும் 1 வருடம்ங்கிறாங்க. மீண்டும் வந்து கேட்கிறாரு, மீண்டும் 1 வருடம். இப்படியே 3 வருடம் போயிடுச்சு. 4வது வருடம் தான் என்ன செஞ்சாங்க, நீங்க அதை பயன்படுத்தீங்க என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு அறிவிப்புல நம்ம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்க ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ நீங்க ஒரு இடத்துல இருந்து கண்டெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அத 1 வருடம் அதை என்ன செஞ்சிடணும், குறைந்தபட்சம் 1 வருடமாவது அதை வச்சு காத்திருக்கணும், அறிவிப்பு செய்யணும், மக்கள்கிட்ட அதை சொல்லணும். யாருடைய காணா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும், அறிவிப்பு செய்யணும். யாருமே வரல அப்படின்னு சொன்னாலும் 1 வருடத்திற்கு இடையில அந்த பொருளை, அந்த பொருளா இருந்தாலும் பணமா இருந்தாலும் அதை எடுத்து அவர் பயன்படுத்தக்கூடாது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னைக்கெல்லாம் 1 வருடம் நமக்கு தேவையில்லை. ஒரு பொருள் நாம கண்டெடுக்கணும்னு சொன்னா ஒரு போட்டோ பிடிச்சி ஒரு பேஸ்புக்லயோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ போட்டோம்னாலே அது சம்பந்தப்பட்ட ஆள் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு இலகுவாக ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு பொருளை நாம கண்டெடுத்தோம் அப்படின்னு சொன்னா 1 வருடம் அதற்கு உண்டான உரிமையாளரிடத்துல சேர்க்கின்ற வரையிலும் தேடுவது எடுத்தவர் மீது கடமை. அதை மீறினார் அப்படின்னு சொன்னா இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, என்ன செஞ்சுட்டாரு, தன்னுடைய காரியங்களில் அவர் வரம்பு மீறியவரா போயிட்டார். அல்ல அந்த துவால சொல்லி கொடுக்குறான்ல,